இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 21 முதல் அதிகாரம் 19 முதல் வசனம் வரை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் பேதுரு ஆண்டவரை அணுகி கேள்வி ஒன்றை அவர் எழுப்புகிறார். என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்கிறார். பேதுரு கேள்வியை மட்டும் கேட்கவில்லை, அவருக்கு தெரிந்த பதிலையும் அவர் இயேசு கிறிஸ்துவின் முன் காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு பேதுரு பதிலுக்காக காத்திருக்கவில்லை. வழக்கமான பேதுருடைய குணமான அந்த முந்திக் கொள்ளுகிற தன்மையை இந்த கேள்வி நேரத்திலும் அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கேள்வியை கேட்ட பேதுரு 7 முறை மட்டுமா என்று பதிலையும் அவரே இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்து அந்த பதில் மூலமாக தன்னுடைய கேள்வியை மீண்டும் எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் சில கேள்விகளை எழுப்புகிறோமோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வேதத்தின் மூலமாக, இறை வார்த்தைகளின் மூலமாக தெளிவான பதிலை தருகிறார். ஆகவே நாம் அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்பது மிக அவசியம். பொறுமையோடு வேதத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய கேள்விகளுக்கான பதிலை ஆண்டவர் நிச்சயம் கட்டளையிடுவார். அப்படியாகவே இந்த கேள்வியில் பேதுரு கேட்ட அந்த கேள்விக்கு, எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட அந்த கேள்விக்கு 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த 70 தடவை 7 முறை என்பதை நீங்கள் எந்த உபகரணத்தை பயன்படுத்தியும் கணக்கிட்டு பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த எண்ணிக்கையின் தொகையானது நம்முடைய கண்களுக்கு புலப்படாததும் நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாததுமான தொகையாக அது மாறிவிடுகிறது. ஆமென கருமையானவர்களே, அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்றால், உன் சகோதர சகோதரிகள் உனக்கு எதிராக பாவம் செய்தால், உனக்கு எதிராக அவர்கள் தவறு செய்கிற பொழுது அவர்களை இத்தனை முறைதான் அத்தனை முறைதான் என்றல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் நீ அவர்களை மன்னித்தாக வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, மன்னிப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். யார் யாரெல்லாம் மன்னிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து மிகப்பெரிய நன்மைகளால், ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்புகிறார் என்பது அதிக நிச்சயம். ஆகவே கணக்கு பார்க்காமல் மன்னிப்பதற்கு, எண்ணி பார்க்காமல் மன்னிப்பதற்கு, யோசித்து பார்க்காமல் மன்னிப்பதற்கு நாம் பழகிக்கொள்வோம். ஆண்டவரால் சர்வ ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்படுவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.